அல்லேலூயா. இன்றைக்கு நாம் வேதத்திலிருந்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தமது சீடர்களும் கதரேன் என்கிறதான ஒரு பட்டணத்துக்கு புறப்பட்டு போகையில் ஒரு அசுத்தாவி பிடித்திருந்த ஒரு மனுஷர், அவனை அடக்க ஒருவனால் கூடாதிருந்தது. அவனை ஆண்டவர் எப்படி விடுவித்தார் என்பதை பார்ப்போம். வாசிக்கிறேன். மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 5வது அதிகாரம் 1 பின்பு அவர்கள் கடலுக்கு அக்கறையில் உள்ள கதரேனுடைய நாட்டில் வந்தார்கள். அவர்கள் படவிலிருந்து இறங்கின உடனே அசுத்தாவி உள்ள மனுஷன் பிரேத கல்லறையிலிருந்து அவருக்கு எதிராக வந்தான். அசுத்தாவி பிடித்திருக்கிற மனுஷன் ஆண்டவருக்கும் அவருடைய சீடர்களுக்கும் எதிராக வருகிறதை காணுகிறோம். பிரியமானவர்களை, இன்னைக்கும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் அசுத்தாவி பிடித்திருந்த மனிதர்களும் அசுத்தாவிகளும் நமக்கு எதிராய் வருகிறத பார்க்குறோம். உங்களுக்கு எதிராக இருந்து அநேகர் துன்பம் பண்ணுறாங்களா? அவங்களெல்லாம் கவனிங்க. அவங்களுக்குள்ள அசுத்தாவிகள், இவ்விதமான அசுத்தாவிகள் இருந்து என்ன செய்து செயல்படுது. உங்களுடைய அருகில் இருக்கலாம், அல்லது உங்கள் குடும்பத்தில் இருக்கலாம், அல்லது நீங்கள் போகிற திருச்சபையில் இருக்கலாம், அல்லது நீங்கள் ஊழியத்துக்கு போகிறதான பட்டணங்கள் இருக்கலாம். இந்த ஆவிகள் இருந்து தான் அவங்கள நமக்கு விரோதமாக ஏவி விடுவதை பார்க்கணும். இப்போ ஆண்டவர் இயேசுவுக்கு தெரியும், இந்த மனிதன் இவனால் வேணுமென்ற என்ன செய்யலை, எதிர்பட்டு வரலை. அவனுக்குள்ள ஒரு ஆவி இருந்து தான் கிரியை செய்கிறது என்று ஆண்டவர் அறிந்து கொண்டார். அவருடைய 3ஆம் வசனம் சொல்லுது, அவனுடைய குடியிருப்பு கல்லறைகளிலே இருந்தது. அவனை சங்கிலிகளினாலும் கட்ட ஒருவனாலும் கூடாதிருந்தது. அவனை கண்ட்ரோல் பண்ண முடியல. இந்த மாதிரி ஒரு பிசாசு பிடிச்ச ஒரு மனுஷன் அவனை கண்ட்ரோல் பண்ண முடியாம அங்க திக்கி தவித்தார்கள். 4ஆம் வசனம், அவன் அநேக தரம் விலங்குகளினாலும் சங்கிலிகளினாலும் கட்டப்பட்டிருந்தும் சங்கிலிகளை முறித்து விலங்குகளை தகர்த்து போடுவான். அவனை அடக்க ஒருவனாலும் கூடாதிருந்தது. சில நேரங்களில் திருச்சபைகளில் இப்படிப்பட்ட விசுவாசிகளையும் பார்த்துருக்கிறேன், இப்படிப்பட்ட உடன் ஊழியர்களையும் பார்த்துருக்கிறேன். அந்த பாஸ்டருக்கு தலைவலியாக இருக்கும். எவ்வளோ பிரசங்கம் பண்ணாலும், எவ்வளோ உபவாசம் ஜெபிச்சாலும், எவ்வளோ அபிஷேகத்தில் நிரம்பி ஜெபிச்சாலும் இவர்களை ஒன்றுமே பண்ண முடியாத சூழ்நிலை. சில நேரங்களில் சாதாரண மனிதர்களுக்குள்ள அப்படிப்பட்ட பிசாசுகள் இருக்கும்போது அதையும் கண்டிருக்கிறேன். அவர்களையும் இப்படி நாங்கள் ரொம்ப போராடுவதை பார்த்துருக்கிறேன். அவன் எப்பொழுதும் இரவும் பகலும் மலைகளிலும் கல்லறைகளிலும் இருந்து கூக்குரலிட்டு கல்லுகளினாலே தன்னை காயப்படுத்தி கொண்டிருப்பான். தன்னைத்தானே காயப்படுத்தி கொள்வாங்க. சில விசுவாசிகள் கவனிங்க, தங்களுக்கு தாழ்வான எண்ணங்களை கொண்டு வந்து எப்பொழுதும் தங்களை தாழ்வா எண்ணி, தாழ்வான